விடுப்பு எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்தை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு, அகழாய்வு பொருட்கள் அத்தனையுமே பார்த்துவிட்டு, அஞ்சனக்கோல் சங்க இலக்கிய கால மக்கள் பயன்படுத்திய அஞ்சனக்கோலிலிருந்து ஆதன் என்று எழுதிய அந்த மட்பாண்ட சுவடுகள் வரை அனைத்தையும் கையில் ஏந்தி பார்த்த அந்த தருணம் அது. அப்படியெல்லாம் சுற்றி பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு நபர், வயதான நபர், தொடர்ந்து எங்களை சுற்றி வந்து கொண்டே இருந்தார். அவ்வப்போது அகழாய்வு செய்யும் நிபுணர்களுக்கும் அவர் செய்திகளை தந்து கொண்டே இருந்தார். இறுதியாகத்தான் கேட்டேன் அவன் யார் என்று. அவர் அந்த கீழடி ஊராட்சி ஒன்றிய பள்ளியினுடைய தமிழாசிரியர், பின்னர் தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியன் என்று அவருடைய பெயர். அவர் குறிப்பிட்டது என்னவென்றால், ஆச்சரியமூட்டும் செய்தி, அதிர்ச்சி அடையக்கூடிய செய்தி என்னவென்றால், அவர் சொன்னது, இந்த இடத்தை, கீழடி என்ற அகழாய்வு செய்யும் இந்த இடத்தை நான் 25 வருடங்களுக்கு முன்னாலேயே நான் கண்டுபிடித்து விட்டேன். தொல்லியல் துறைக்கு எழுதி, இந்திய தொல்லியல் துறைக்கும் தமிழக தொல்லியல் துறைக்கும் எழுதி, இவ்வளவு நாட்கள் கழித்து தான் இப்பொழுது வந்து நீங்கள் அகழாய்வு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. ஆச்சரியமாக இருந்தது அவருடைய அந்த ஈடுபாடு. ஒரு தலைமை ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை பயன்படுத்தி அந்த இடத்தை கண்டுபிடித்தார். அதேபோல் இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால், நான் தொல்லியல் துறைக்கு, பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து தொல்லியல் துறைக்கு அகழாய்வு செய்ய தூக்கி போடப்பட்ட பின்னால், அந்த அகழாய்வு குழியில் அகழாய்வு செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் என்னுடைய அலைபேசியில் ஒரு குறுஞ்செய்தி வந்தது. ஆசிரியர்கள் தொடர்ந்து எனக்காக இலவச அறிவுரைகளை மாணவர்கள் போல் எண்ணி எனக்கும் அனுப்பி கொண்டிருந்த காலம் அது. அப்பொழுது ஒரு செய்தியை சொன்னது, தமிழகத்தின் தென்கோடி மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தில் தொல்லியல் அகழாய்வை செய்து கொள்ளலாம் என்று. என்னுடைய அலுவலர்களை அங்கு அனுப்பி வைத்தேன். அனுப்பி வைத்தபோது அவர்கள் சென்று பார்த்த இடம் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. மாணிக்கம் என்பது அவருடைய பெயர். அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்று அவருடைய மனைவியை கேட்கிறார்கள், மாணிக்கம் எங்கே இருக்கிறார் என்று. பொதுவாகவே ஒவ்வொரு இல்லத்திலும் இல்லத்தரசிகளுக்கு தங்களுடைய கணவனுடைய வல்லமை குறித்து பல சந்தேகங்கள் இயல்பாக எழுவது உண்டு. அந்த இயல்பைக்கு மாறாக இல்லாமல் அந்த திரு மாணிக்கம் என்பவருடைய மனைவி சொன்னது, அவர் இங்கெல்லாம் இல்லைங்க, ஏதாவது சுடுகாட்டில் இருப்பார், போய் பாருங்க அப்படின்னு. எங்களுடைய அலுவலர்களுக்கு அதிர்ச்சி. சரி, இப்படி ஒரு வசை மொழியை வாங்கி கொண்டு ஒரு நபர் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரே என்று. ஆனால் உண்மையில் அவரை கண்டுபிடித்தது தேரிக்காட்டில் இருக்கக்கூடிய முதுமக்கள் தாழிகள் இருக்கக்கூடிய இடத்தில்தான் அந்த நபரை கண்டுபிடித்தார்கள். அவர் சுற்றி காட்டிய அந்த இடத்தை பார்த்துவிட்டு அங்கிருந்து எனக்கு தொலைபேசி, இந்த இடம் மிக மிக முக்கியமான இடமாக இருக்கும் தொல்லியல் துறையில், நாம் அதிகம் அகழாய்வு செய்ய வேண்டும் என்று. அந்த இடத்தில் அகழாய்வு செய்து முதுமக்கள் தாழியில் கண்டுபிடித்த ஒரு கரிம பொருள்தான் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலம் வரை சென்று இந்திய துணைக்கண்டத்தில் 5200 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் என்று நிறுவப்பட்டது. தென் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் இருந்த ஒரு பகுதி நேர ஆசிரியர் அனுப்பிய குறுஞ்செய்தி இந்த முடிவை வரை எடுத்துச் சென்றது. இதை இன்னும் நீட்டித்து சொல்ல வேண்டுமென்றால், சமீபத்தில் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மருத்துவரை நான் பார்த்த பொழுது, அந்த மருத்துவர் என்னுடைய அந்த அறிக்கைகள் எல்லாம் பார்க்கிறார். ஒவ்வொன்றாக பார்த்துவிட்டு, இதெல்லாம் சரியாக இருக்கிறது, இது சற்று குறைவு, 1 மாதம் கழித்து நீங்கள் வர வேண்டும் என்று மருத்துவரினுடைய இயல்போடு அந்த ஆலோசனைகள், அறிவுரைகள் ஒரு முறத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. பின்னர் பேனாவினுடைய மூடியை மூடி வைக்கிறார். அடுத்து என்ன அணுகுண்டு என்று நான் பார்க்கிறேன். ஆனால் அவர் கேட்டது என்னவென்றால்,
கீழடியில் அகழாய்வு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு செய்த பின்னும் ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் என்று. என்னுடைய இதய நலனை சற்று மறந்துவிட்டு அவருடைய இதயம் சென்றது கீழடிக்கு. யோசித்து பார்த்தால் தமிழ்நாட்டின் தென்கோடியில் இருக்கும் பகுதி நேர ஆசிரியர் முதல் உலகம் சுற்றும் புகழ்பெற்ற மருத்துவர் வரை ஒரே அலைவரிசையில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தமிழரின் பண்பாட்டு மரபுகளை பாதுகாப்பதற்கு. இந்த இயக்கம்தான் ஒரு புதினமாக அது உருவாகி வரும் பொழுது அதை வரவேற்க தோன்றுகிறது. இது கவிதை முறையில், கவிதை மழையில் படைக்கப்பட்ட புதினம். ஏனெனில் சூவே இயல்பாகவே ஒரு கவிஞர். கவிதை எழுதி அனைவரையும் மயக்க வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தோடு இலக்கிய உலகில் அடியெடுத்து வைத்தவர். ஆகவே புதினம் முழுக்க கவிதை இருக்கிறது. இயற்கை இதில் இழையோடுகிறது. அறிவியலும் வானவியலும் இதில் இருக்கின்றன. வீரம், காதல், துரோகம் என காவிய இயல்புகள் இதில் அதிகம் இருக்கின்றன. 100வது வாரம் அந்த நடந்த நிகழ்ச்சியிலேயே நான் குறிப்பிட்டு சொன்னேன், எனக்கு தெரிந்து திரைமொழிக்கு மிக நெருக்கமாக படைக்கப்பட்ட புதினம் அநேகமாக வேள்பாரி என்று. ஒருவேளை திரையில் அது நிகழ்த்தப்பட்டால் எந்தெந்த காட்சிகள் எல்லாம் அதில் மிகச்சிறப்பாக அமையும் என்று நான் அதில் குறிப்பிட்டேன். காக்கா விரிச்சியினுடைய பறவை, அந்த பறவையை வீழ்த்தும் செய்தி, அது அந்த வீரம் என்று ஆரம்பித்து போர், அதே போல தேவவாக்கு விலங்கு, சென்னாய் பிடிக்கும் அந்த தருணம் என்று அநேகமாக வரைகலை நிபுணர்களை அநேகமாக அவர்களுடைய திறனை சோதித்து பார்க்கும் அளவிற்கு திரைமொழிக்கு மிக நெருக்கமான புதினம். ஆகவேதான் அநேகமாக திரையுலகின் ஜாம்பவான்கள் இந்த மேடை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். தமிழருடைய பண்பாட்டு அடையாளங்களை மீட்கும் பயணத்தில் இந்த வேள்பாரியினுடைய பங்கு மிக முக்கியமானது. அறம் என்று குறிப்பிட்டார்கள், தமிழர் அறம் என்று. தமிழர் மெய்யியல் குறித்து பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது குறித்தான முறையான நூல்கள் இல்லை என்று பலரும் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதுவில் அந்த நிகழ்வில் தமிழர் அறத்தை கட்டமைக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த புதினத்திற்கு உண்டு. மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், சங்க இலக்கியத்தில், சங்க இலக்கியம் என்று சொல்வதை விட பாட்டும் தொகையும் என்று சொல்வது முறை. ஏனெனில் சங்க இலக்கியம், சங்கம் என்ற சொல் பிற்கால சொல்லாடல். பாட்டும் தொகையும் என்று அந்த புழக்கப்பட்டு கொண்டிருக்கும் அந்த நூல்களில் தமிழருடைய வாழ்வை, அந்த நினைவு நூல்களை தன்னுடைய மனதில் இருத்தி பின்னால் தலைமுறைகளுக்கும் கடத்திய அந்த பாட்டும் தொகையும் என்ற நூல்களிலிருந்து மிகச் சில வரிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய புதினம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டுமென்றால், ஏன் இந்த வேள்பாரி முக்கியம் என்று பார்த்தால், பொதுவாகவே இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், வரலாறு என்பது பொதுவாகவே வெற்றி பெற்றவர்களால் உருவாக்கப்படுவது. வென்றவர் எழுதுவதுதான் வரலாறு. அதில் வீழ்த்தப்பட்ட நபர்களுக்கு அதிகம் இடமில்லை. இன்றும் பிரிட்டிஷ் ஆவணங்களில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தகர்த்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வெற்றி கொண்ட அந்த பெருமித செய்திகள் தான் அடங்கி இருக்கின்றன. பாஞ்சாலங்குறிச்சி அந்த கோட்டை தகர்க்கப்பட்டு அங்கே ஆமணக்கு விதைத்ததை பிரிட்டிஷ் ஆவணங்கள் பெருமையாக பதிவு செய்கின்றன. கட்டபொம்மனுடைய வாரிசுகளுக்கு அவர்கள் விரும்பி கேட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு வாரிசுரிமை ஓய்வூதியம் வழங்கப்பட்டதை பெருமையாக அந்த ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. அதில் கட்டபொம்மனுடைய வழி அங்கு இடம்பெறவில்லை. ஆனால் கட்டபொம்மு கதைப்பாடல் என்று காலம் காலமாக நாட்டுப்புற பாடல்களிலிருந்து மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற உருவம். மக்கள் காலம் காலமாக தன்னுடைய காவிய தலைவனை வரலாற்றில் இடம்பெறவில்லை என்றாலும் எடுத்து சென்று கொண்டே இருக்கிறார்கள், தலைமுறை தாண்டியும்.
எனவேதான் வரலாறு வெற்றி பெற்றவர்களால் உருவாக்கப்படுகிறது. வீழ்த்தப்பட்ட நாயகர்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறார்கள். மக்கள் அவர்களை ஏங்கி பிடிக்கிறார்கள். அந்த வகையில் மாபெரும் படைப்புகள், காவியங்கள், மாபெரும் சிற்பங்கள், கோவில்கள் என, கட்டிடங்கள் என அரச குடும்பத்தினர் செய்து வைத்து தலைமுறைகள் தாண்டி தங்களுடைய இருப்பை பதிவு செய்ய வைக்க முயற்சி செய்தால், வீழ்த்தப்பட்ட காவிய நாயகர்கள் இலக்கியத்தில் இருக்கிறார்கள். அந்த இலக்கியத்திலிருந்து எடுத்த ஓரிரு வரிகளை வைத்து கொண்டு எழுப்பப்பட்ட மிக அழகிய புதினம்தான் வேள்பாரி. தமிழர்களுக்கு இங்கு வருவதற்கு முன்னால் கூட நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் குறிப்பிட்டேன், தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த படைப்பு எவ்வளவு பிரதிகள் விற்பனையாகும் என்று கேட்டால் சற்றே தயங்கித்தான் அத்தனை பேரும் யோசித்து சொல்வார்கள். மிகச்சிறந்த கலைப்படைப்பு 5000 10,000 பிரதிகளுக்கு மேல் விற்றால் அது சிறந்த கலைப்படைப்பு இல்லை என்று கூட ஒரு கருதுகோள் இருந்தது. கணையாழியின் கடைசி பக்கங்கள் வழியாக நவீன இலக்கிய உலகத்திற்குள் நுழைந்த எங்களை போன்ற இலக்கிய ஆர்வலர்கள் எல்லாம் அது போன்ற கருத்தாக்கங்கள் மூலமாகத்தான் நாங்கள் வந்தோம். நல்ல படைப்புகள் அதிகம் விற்பனை ஆகாது என்று. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய நெருங்கிய இலக்கிய நண்பர்கள் பலர் பேர் கூறுவது, தமிழ்நாட்டை விட கேரளாவில் அவர்களுக்கு அதிக வரவேற்பு இருக்கிறது என்று. அந்த வகையில் ஒரு சிறந்த படைப்பு அதிகம் பேரை சென்றடைந்து வணிக வெற்றியும் பெற்று காலத்தை வென்று நிற்பது வேள்பாரி. அதுதான் இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சையில் ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர், பாரிஸில் இருந்து வந்திருந்தார். அவரை பார்த்த பொழுது அந்த முதற்கட்ட நலம் விசாரிப்புகள் எல்லாம் சென்று அவர் இயல்பாக பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் சற்று இடைவெளி இருப்பதாக எனக்கு தோன்றியது. அதற்கு பின்னால் சொன்னேன், என்னுடைய ஆதர்ச நூல் ஆல்ஃபர் காமியோ எழுதிய ஸ்ட்ரேஞ்சர், அந்நியன் என்று. அப்படியே உடைந்து போய் என்னை அணைத்து கொண்டார். ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பை, அவர்களுடைய மொழியிலிருந்து வந்த படைப்பை இன்னொரு நபர் சொல்லும் பொழுது அங்கு சகோதரத்துவம் மலரத் தொடங்குகிறது. அந்த வகையில் தமிழர்கள் பெருமிதத்தோடு தங்களுடைய மொழியில் வெளிவந்த நவீன பெருமிதம் தக்க படைப்பு என்று உலகத்திற்கு சொல்லக்கூடிய படைப்பு வேள்பாரி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.